ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம், வணக்கம், வந்தனம், சுபதினம். மகா பெரிவாச்சரணம், சிவன் சார் துணை. இன்னைக்கு நான் ஒரு பதிவு குயிக்கா போட போறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஸ்டர்பிங் சமாச்சாரத்தை பத்தி என்னோட கமெண்ட் இங்க சொல்றதுக்காக இருக்கேன். குயிக்கா சொல்லிடுறேன். சில நாட்களுக்கு முன்பு நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் என் கண்ணில் பட்டுது. ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ உங்களுக்கே தெரியும், மகாபெரிவா பேரை வச்சு ஏகப்பட்ட குரூப் இருக்கு. தமிழில் மகாபெரிவா பேர் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குரூப்பில் ஒரு ப்ராஸ்டிடியூட் செக்ஸியாக தன்னுடைய ஃபோட்டோவை போட்டு she was inviting people with her telephone number. இது முதல்ல என் கண்ணில் பட்டது. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பதிவுக்கே கீழே போய் இது மகா பாவம், இதை உடனே எடுங்கள்னு போட்டேன். நான் அப்புறம் மறுநாள் பார்த்தேன், அது ரெஸ்பாண்ட் ஆகல. அதுக்கப்புறம் அந்த பதிவில் மேலே போயிட்டு டு தி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் திஸ் குரூப் கைண்ட்லி ரிமூவ் திஸ் அப்படின்னு போட்டேன். அதுவுமே அதுக்கப்புறம் ரிமூவ் ஆகல. அதுக்கப்புறம் நானே அந்த பதிவில் போயிட்டு பார்க்கும்போது நம்மளே போய் அதை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணால் அது ரிமூவ் ஆகுங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதில் ப்ரொடெஸ்ட் பண்ணேன். இப்போ அந்த பதிவு ரிமூவ் ஆயிடுது. இது ஒன்று. ரெண்டாவது, நேற்று எனக்கு தெரியாது, ஒரு வித்வாம்சினி எனக்கு ஃபோன் பண்ணி நங்கநல்லூர் சிவன் சார் யோக சபையை பற்றியும் அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பற்றியும் ஒரு தவறான செய்தி ஃபேஸ்புக்கில் போயிட்டு இருக்கு, நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னால் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஏன்னா 100% உண்மைக்கு மாறான ஒரு சமாச்சாரம். நம்மளும் என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்மள மாதிரி இருக்கிறவர்கள் அது உண்மைதானா இல்லையாங்கிற கூட தெரிஞ்சிக்காம நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு 50 பேர் அது உண்மைங்கிற மாதிரி இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அந்த பதிவை சப்போர்ட் பண்ணி வித்தவுட் நோயிங் வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். அப்புறம் அந்த வித்வாம்சினியே விட்டு நீங்க அந்த பதிவு போடுங்க, ஏன்னா அது ரிலேட்டட் டு தட் அப்படின்னு போட்டேன். அவங்க போட்டாங்க. போட்ட உடனே நானும் வந்து நானும் ஒரு அளவுக்கு சிவன் சார் என்ன இன்வால்வ் பண்ணியிருக்கார், அதனால எனக்கு உண்மை தெரியும், இதுதான் உண்மை அப்படின்னு நானும் போட்டேன். என்னை விட இன்னும் ஒரு வாலண்டியர் வந்து அதில் வந்து யூஎஸ்ஏல வந்த வாலண்டியர் அதில் இன்னும் நெருக்கமாக ஈடுபட்டவர், அவரும் ஒரு பதிவு போட்டு நீங்கள் போட்டது உண்மை இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமும் அது எடுக்கப்படவில்லை. அப்புறம் வந்து அந்த யார் போட்டாரோ அவரு, நான் உங்க தான் சொல்றேன், யார் சொன்னா, நீங்களே வந்து உங்களை தான் சொல்றேன், நீங்க நினைச்சு இவ்வளவு கமெண்ட் எதுக்காக போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்க யாருமே இல்லாம ஒரு அந்த குரூப்ல இருக்க இன்னொருவர், அப்படின்னா நீங்க சொல்றது யாருன்னு சொல்லுங்க, அந்த உண்மையை சொல்லுங்க, அப்போ வந்து கன்சர்ன் பர்சன் வில் ரியாக்ட் டு இட் அப்படின்னு அது போடவே இல்லை. அதுக்கப்புறம் யார் அந்த பண்ணாங்களோ அவங்களும் நானும் சேர்ந்து அந்த பதிவுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணி அந்த பதிவு இப்போ மறந்து விட்டது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம தெய்வீக மதம், இந்துவிசம்லாம் சொல்ல மாட்டார் நம்ம சிவன் சார். அவருடைய ஏணிப்படியில் மாந்தர்கள் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா தெய்வீக மதம் தான் சொல்லுவார். அந்த தெய்வீக மதம் என்பது உலகம் பூரா இருந்தது. அங்கங்க ஈஜிப்ட்ல வந்து ஒரு பிற மத ஒருத்தர் வந்து அங்க இருக்கிற அரசனை கொன்னு அப்புறம் தன்னோட மதத்தை ஸ்தாபிச்சார். அந்த மாதிரி நடந்தது. இருந்தாலும் இன்றும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாதிரி கொடுமைகள் நடந்தாலும் நமது தெய்வ மதம் உலகம் ஃபுல்லா இருந்துன்னு தான் இருக்கு. அதற்கு விரோதிகள் வந்து பெரியார்னு சொல்றாரு அவரோ, இல்ல வந்து கடவுளை மறுப்பவர்களோ, இல்ல மத்த மதத்தினரோ விட நாம தான் நமக்கு எதிரி. ஏன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கடவுள் இன்னொரு கடவுளுக்கு சண்டை போட்டுப்போம், ஒரு ஊரு இன்னொரு ஊருக்கு சண்டை போட்டுப்போம், ஒரு குலதெய்வம் இன்னொரு குலதெய்வத்துக்கு சண்டை போட்டுப்போம், ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியோட சண்டை போட்டுப்போம், ஒரு மடம் இன்னொரு மடத்தோட சண்டை போட்டுப்போம். சோ இதை பார்த்து மற்ற நம்மளை நம்பாதவர்களும் எதிர்மதம் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. ஆனால் அதையும் மீறி இந்த தெய்வீக மதம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பது சார் சொன்னது. இதுல ஓம்காரானந்தா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் என்னோட சென்டர் பதிவுக்கு வரேன். இந்து ஸ்பிரிச்சுவல் அண்ட் சர்வீஸ் ஃபேர், இந்து ஆன்மீக மற்றும் சேவை கண்காட்சி கிட்டத்தட்ட 13 வருடங்கள் குருமூர்த்தி அவர்களால் நடத்தப்பட்டது. அந்த ட்ரஸ்டுக்கு வந்து ஹெட் வந்து ஓம்காரானந்தா. ஒரு வாட்டி அந்த 13வது வருஷம் நினைக்கிறேன், அந்த இனாகுரல் ஃபங்க்ஷன்ல ஓம்காரானந்தா பேசும்போது நமக்குள் இருக்கும் இந்த வேற்றுமைகளை எல்லாம் ஓரமாக ஒதுக்கிவிட்டு நாம்
ஒன்றாக சேர வேண்டும். இது வந்து அத்வைதமா துவைதமா விசிஷ்டாத்வைதமா பார்க்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தப்பட்ட ஒரு பிலசாபிக்கல் டிஃபரன்சஸ். அதுக்கும் இன்னைக்கு நம்மளோட டே டு டேக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை வச்சு நம்மளுக்குள்ள சண்டை போட வேண்டாம். இப்படிலாம் நம்ம கருத்து வேற்றுமை பட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுடைய பொது எதிரிக்கு தான் நாம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றோம். we are strengthening our common enemy ன்னு ஓம்காரானந்தா அந்த மேடையில சொன்னார். அதை தான் இப்போ நான் உங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறேன். உங்க எல்லாருக்கும் நானே ஞாபகப்படுத்திக்கிறேன். இப்போ இந்த பதிவு இந்த உங்களுக்கு தெரியும், பெரியவா வந்து தன்னுடைய தம்பியுடைய கோவில் யோக சபை அதோடைய கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி 2ஆம் தேதி பிப்ரவரி 12 தன்னுடைய மயிலாப்பூர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பின்னாடி 10ஆம் தேதி பண்ணிட்டார். ஸோ அந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்கு எப்படி போறதுன்னு தெரியல. அதனால நான் வந்து கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 3 நாள் முன்னாடி மத்தியானம் போய் அந்த கோவிலை பார்த்தேன். அப்போ எனக்கு என்ன தோணித்துன்னா, அந்த கர்ப்ப கிரகத்து மேல இருக்கிற கும்பம், அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற கோபுரத்தில் இருக்கும் கும்பங்கள், அதுக்கப்புறம் அந்த கர்ப்ப கிரகம், இதெல்லாம் அபிஷேகம் நடக்கும்போது பார்க்கணும்னா ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் தான் பார்க்க முடியும். அவ்வளோ சின்ன இடம் அது. பிளஸ் அந்த தெருவுமே ரொம்ப நேரோ தெரு. ஸோ அங்கிருந்து பார்க்கணும்னா அந்த பணிக்கு நிறைய உதவியவர்கள், அந்த வாலண்டியர்ஸே நிறைய பேர் இருக்கா. அவங்க ஃபேமிலியே அங்க வந்து நின்னாவே அந்த இடம் போதாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து என்னுடைய மனைவிட்ட என்ன சொன்னேன், நம்ம வந்து அந்த கும்பாபிஷேகத்துக்கு போக வேண்டாம், ஏதாவது ஒரு சேனல்லையோ அதில் வந்து வெப்சைட்லையோ அது வந்து டெலிகாஸ்ட் ஆகும் வெப்காஸ்ட் ஆகும், அதை நம்ம பார்த்து கணக்கில் போட்டுடலாம். இதெல்லாம் முடிந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு போய் அங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு இன்னொன்னு என்னன்னா, அதுக்கு மூல காரணமாக இருந்த கணேச சர்மா அவர்கள் அந்த மகாபெரிவா மயிலை கோவிலுக்கு வந்து பூமி பூஜை நடத்தும் போது என்னையும் கூட்டு அங்க அந்த பள்ளத்துல இறங்கி அந்த கோல்ட் காயினை வைக்க சொல்லி நிறைய பேருக்கு அவர் ஹானர் பண்ண மாதிரி எனக்கும் வந்து பொன்னாடை போட்டு எனக்கு வந்து மகாபெரிவாவுடைய பியூட்டிஃபுல் ஒரு போட்டோவை கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு கவர்ல வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு 1000 ரூபாய் பணமும் எனக்கு கொடுத்திருந்தார். நான் அப்பவே கேட்டேன், எனக்கு எதுக்கு இதை பண்றீங்கன்னு. அப்ப கணேஷ் சர்மா சொன்னார், இது உனக்கு இல்ல, உங்க அப்பா சார்பாக உனக்கு பண்றேன்னு சொன்னார். அதனால அந்த கும்பாபிஷேகத்துக்கு போனோம்ங்கிறது எனக்கு இருந்தது. ஆனா இந்த மாதிரி ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டில நம்மளால போக முடியாதுன்னு நாங்க நினைச்சிருந்தோம். இதுக்கு என்ன ஆச்சு, இது 10ஆம் தேதி காத்தால கும்பாபிஷேகம், 9ஆம் தேதி சாயங்காலம் நம்ம யோக சபை கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல காயத்ரி கிரீஷோடைய கச்சேரி நடந்தது. அதுக்கப்புறம் பாலக்காடு ராம்பிரசாத் கச்சேரி முடிந்தது. அது அவங்களெல்லாம் ஆனர் பண்ணிட்டு நான் நைட்டு திரும்பி வந்திருந்தேன். அப்போ என்னுடைய டாக்டர் துஜாவந்தி கிட்டேன்னு ஒரு போன் கால். அவர் சொன்னா, அப்பா வந்து நான் சாயங்காலம் அங்க மயிலாப்பூர் கோவிலுக்கு போயிருந்தேன். அப்ப ரமணன் சார், உங்களுக்கே தெரியும், SST ரமணன், அவர் வந்து மகா பெரியவா காஞ்சி மடத்துக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அதே மாதிரி சிவன் சாருக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த மாதிரி இருக்கவர் அங்க போய் கைங்கரியம் பண்ணியிருந்தார். அவர் என்னை கூட்டின்னு போய் அவரும் அவர் மனைவியும் என்னை வந்து மகாபெரிவா கோவில் இண்டு இடுக்கெல்லாம் பார்த்து ஃபுல்லா காமிச்சு கொடுத்தா. அவர் சொன்னார், உங்க அப்பாவையும் அம்மாவையும் நாளை காத்தால கும்பாபிஷேகத்துக்கு வந்துட சொல்லுங்கன்னு சொன்னார் அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே என்ன பண்ண, வண்டியை ஓரமா பார்க் பண்ணிட்டு ரமணனுக்கு போன் பண்ணேன். சார், அங்க வந்து சின்ன இடம், நிறைய VVIPs எல்லாம் வருவாங்க, நீங்க எங்களை வர சொல்றீங்களேன்னு. அவர் உடனே சொன்னார், பெரியவா உங்களையும் விஐபியை தான் ட்ரீட் பண்ணுவார், வந்துருங்கோ, 7:30 மணிக்கே வந்துருங்கோ அப்படின்னார். எனக்கு புரியல. சரி, இது ரமணன் மூலமாக பெரியவா நமக்கு இட்ட ஆணை என்றே நினைத்துக் கொண்டு ஒன்லி திங், அந்த டு ஹெல்ப் த சிச்சுவேஷன் அவர் 7:30 சொன்னார். 7:30 மணிக்கு நம்ம அங்க போயிட்டு பயங்கர கும்பலா இருந்தா அவரை எம்பராஸ் பண்ண முடியுமா இருக்குமே நினைச்சிட்டு நாங்க என்ன பண்றோம், ஒரு 6:15 அங்க போயிட்டோம். போன உடனே கணேஷ் சர்மா டகால்னு இந்த வாலண்டரி பேட்ஜ் பாருங்க, இதை எங்களுக்கு மாட்டி விட்டார். அங்க அது நடந்த ஒரு 15 நிமிஷத்துல அவங்க வாலண்டியர் ஒருத்தர் வந்து, நீங்க 2 பேரும் மேல வந்து உங்களுக்காக ஷேர் போட்டிருக்கு, அதுல வந்து உட்கார்ந்துருங்க. நாங்க மேல போய் ஒரு 6:45 அங்க போய் அமர்ந்தோம். எங்க ஏத்த மாதிரி அந்த கர்ப்பகிரகத்து மேல கும்பம், கீழே மகாபெரிவாவுடைய சன்னதி, பின்பக்கம் அந்த 5 கோபுர கலசங்கள். அங்க 6:45 10:45 மட்டும் அங்க அமர்ந்து
கும்பாபிஷேகத்தை திவ்ய தரிசனம் செய்துவிட்டு வந்தோம். அதற்கு ரமணன் மூலமாக மகா பெரிவா எங்களை தடுத்தாட்கொண்டார் என்றால் அது மிகையாகாது. இதை சொல்றதுக்கு தான் இந்த பதிவு. பெரிவா சரணம், மகா பெரிவா சரணம், சிவன் சார் துணை. ஸ்ரீ குருப்யோ நமஹ.